தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியம் ஊத்துப்பட்டி. என் பேர் வந்து PML தவச்செல்வம். நாங்கள் தேனியிலேருந்து வர்றோம். சின்னம்மாவை இப்போ பார்த்துட்டோம். நேற்று மீட்டிங்லேயும் போய் பார்த்தோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் புரட்சி தலைவர் MGR அவர்கள் வெற்றி கண்டது ஆண்டிப்பட்டி தொகுதி. அதேபோல் புரட்சி தலைவி வெற்றி கண்ட தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. அதேபோல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியிலோ அல்லது கம்பம் தொகுதியிலோ போட்டியிட வேண்டும் என்று தேனி மக்கள் விரும்புகிறார்கள். அம்மா அவர்கள் இதுவரை பொறுமை காத்து வந்தார்கள். நாங்களும் இப்போ வருவார்கள் அப்போ வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது. லேட்டாக வந்தாலும் அம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் லேட்டஸ்டாக வந்துள்ளார்கள். வருகின்ற தேர்தல் பழைய ஆட்சியில் அம்மா புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி காலத்தில் சின்னம்மா அவர்களும் புரட்சி தலைவியும் புரட்சி தாயும் கலந்து ஆலோசித்து பல திட்டங்களை அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், கறவை மாடு திட்டம், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு லேப்டாப் போன்ற பல திட்டங்கள் சின்னம்மாவினுடைய கலந்து ஆலோசித்து புரட்சி தலைவி அவர்கள் அறிவித்த திட்டம். இப்படி பல திட்டங்களை சின்னம்மாவுடன் கலந்து ஆலோசித்து எடுத்த திட்டங்கள் தான் அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தது. அதேபோல் மீண்டும் புரட்சி தலைவி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று நம்பிக்கையில் மக்கள் இருக்கிறார்கள். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 26 நடக்க சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மாவின் வழியில் பின்பற்றி நாங்கள் அனைவரும் களம் காண தயாராக இருக்கிறோம். நான் கலாபூமிநாதன், கொட்டாம்பட்டி, மேலூர் தாலுக்கா. நான் கொட்டாம்பட்டியில் 5 வருஷம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்திருக்கேன். எங்களுக்கு சின்னம்மாவை ரொம்ப பிடிக்கும். புரட்சி தலைவி எப்படி ஒரு இரும்பு பெண்மணின்னு இருந்தாங்களோ அவங்க கூட இருந்த சின்னம்மா எப்படி இருப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்து பார்த்தாங்க. இப்போ அவங்க தான் வந்து செயல்படுத்த முடியுங்கிறது அவங்களே உணர்ந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதனால எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அவங்க வரணும் அப்படின்னு. அதை நேற்று தான் அம்மா வந்து கண்டிப்பாக அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் சொன்னாங்க. உண்மை வந்து எல்லாருக்கும் தெரியல. அவங்க வந்து சொன்னாங்க, பாருங்க ஒரு விஷயம், என்னோட ஃபேமிலிக்கே இதுவே தெரியாது, நான் அதை இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருந்தது. பாவம், அவங்க வந்து எவ்வளவோ இருக்குது, வீட்டில் நல்லா இருக்கலாம் தானே, அதெல்லாம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம அவங்க அம்மா கூட இருந்தவங்க, எனக்கு இந்த கட்சியை தவிர வேறு எதுவுமே இல்லை, அப்படி வாழ்ந்துட்டேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. மக்கள் எல்லாரும் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரும். கண்டிப்பாக நாங்கள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்போம். அம்மாவுக்காக எதுவும் செய்வோம். நாங்கள் அம்மாட்டையும் சொல்லியிருக்கோம், அது மாதிரி மேலூரில் தான் நீங்கள் நிற்கணுமான்னோன்னே ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பசுமன் மக்கள் இயக்கத்திலிருந்து வருகிறோம். சின்னம்மாவின் வழியில் எங்கள் பயணம் தொடர அம்மாவின் ஆசியோடு எங்கள் முழு ஒத்துழைப்பும் அம்மாவுக்காக இந்த எங்களுடைய பயணம் தொடரும். அம்மாவின் ஆசி பெற்று அம்மாவின் ஆட்சி அமைய எங்களால் கடும் உழைப்பை உயர்த்தி அம்மாவின் வெற்றி பயணத்திற்கு எங்களை படிக்கல்லாக அடுக்கி அம்மாவை இந்த சிம்மாசனத்தில் அமர வைக்க நாங்கள் அம்மாவுடன் இணைந்து இந்த அறிவிப்புக்காகத்தான் எங்களால் காத்துக்கிட்டு இருந்தோம். விருதுநகர் மாவட்டம் உள்ளாவே அம்மாவின் ஆசியோடு பின்தொடர்வோம் என்று நாங்கள் உறுதிக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் நடக்கக்கூடிய சின்னம்மா அவர்களை வரக்கூடிய தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேட்பாளர் நியமித்து புதிய கட்சி உருவாக்கியதற்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னம்மா அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி நடைபெற வேண்டும். வரக்கூடிய காலத்தில் 2026 வெற்றி பெற வேண்டும். நான் கோவை சுந்தரவரம் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது. நான் 97ஆம் ஆண்டு நடைபெறவன் சுயேட்சையாக திமுகவை தோற்கடித்தேன் அன்றே. அதுபோல் இந்த தேர்தலிலும் சின்னம்மா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் தலைமையிலே எல்லோரும் கூடி செயல்பட வேண்டும் என்றும் ஆதரிக்கிறோம்.